ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ மீஷோ ஃபைண்டிங்ஸ். ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்க்க போகிற பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேட்டுக்கான பெட்டு. கேட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் டாகுக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். என் பசங்க வந்துட்டு இது வாங்கியே ஆகணும், நம்ம வீட்டுக்கு புதுசாக ஒருத்தங்க வந்திருக்காங்கல்ல, அவங்களுக்கு வாங்கணும்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணோம். இதோட ப்ரைஸ் 330 ருபீஸ். ஓகே தான், நல்லா இருக்குது. பட் நான் வேறு கலர் ஆர்டர் போட்டிருந்தேன், அது ஒயிட் கலரில் வந்துருச்சு. அது மட்டும்தான் டிசப்பாயின்மெண்ட். இதில் என்னென்னா, கேட் வந்து உள்ளே படுத்து தூங்கவே இல்லை, பயந்துட்டு ஓடிட்டாங்க. அடுத்து வந்துட்டு 3 ஸ்லிப்பர் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். 3 ஸ்லிப்பருமே பிலோ 200 தான். உண்மையாலுமே வந்துட்டு ஒர்த்தான ப்ராடக்ட் தான். நம்ம வந்துட்டு ப்ரைஸ் கம்மியாக இருக்குது, நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா யோசித்தோன்னா ஓகே தான். இந்த ப்ரைஸ்க்கு ஏற்ற ப்ராடக்ட் தான். நல்லா இருந்துச்சு. 3மே வந்துட்டு எனக்கு வந்துட்டு நம்பர் 8 வந்துட்டு 3மே வந்து எனக்கு ஃபிட்டிங்காக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த செப்பல் வந்து எனக்கு ரொம்ப நாளாக வாங்கணும். பட் இந்த மாதிரி கடையில் வந்துட்டு பிராண்டடாக எடுத்தோன்னா ரொம்ப நாள் நிற்கும். இது வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஏதாச்சும் ஃபங்க்ஷன்ஸ் வெளில வந்து போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரெகுலர் யூஸ்க்கெலாம் வந்துட்டு போட்டோம் அப்படின்னா டக்குன்னு டேமேஜ் ஆகிடும். பட் ஓகே தான். இந்த ப்ரைஸ்க்கு வந்துட்டு இது சூப்பராக இருந்துச்சு. பட் என்னென்னா, இந்த ஸ்லிப்பர் காமிக்கிறேன்ல, இது மட்டும்தான் கொஞ்சம் ஃபிட்டிங் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. இது நம்பர் 8 தான், பட் கொஞ்சமாக வந்துட்டு சின்னதாகிடுச்சு. இருந்தாலுமே வந்து ஓகே தான். இது வந்துட்டு இந்த ஸ்பாஞ்ச் டைப்பு. வாட்டர் யூஸ்க்கெலாம் எப்படி இருக்குன்னு தெரியல, இன்னும் யூஸ் பண்ணி பார்க்கல. பட் ஓவரால் வந்துட்டு 3 ஸ்லிப்பருமே நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு. அடுத்து வந்துட்டு பார்க்க போகிற பொருள் வந்துட்டு இது இன்னும் யூஸ் பண்ணலை. இது வந்து நம்ம ஜிஞ்சர் கார்லிக் வந்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணுவோம்ல, அதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நூல் பரோட்டா போடுவோம்ல, அதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக வந்துட்டு இந்த நம்ம நூடுல்ஸ்க்காக கட் பண்ணுவோம்ல, சப்பாத்தி நூடுல்ஸ்லாம் வந்து செய்கிறதுக்காக. ஸோ அதுக்காக வாங்கினதான். என் பிள்ளைங்களுக்குலாம் வந்து அப்படி செஞ்சு கொடுத்தா தான் பிடிக்கும். அது நைஃபால் கட் பண்ணும்போது ஈவனாக இல்லை, ஷேப் எல்லாமே கொஞ்சம் மாதிரி பெருசு சின்னதுமா இருந்ததா, அதனால் சரி ஓகே இதை ஆர்டர் பண்ணி இதில் செஞ்சு பார்க்கலான்னு சொல்லி வாங்கியாச்சு. பட் இன்னும் செஞ்சு பார்க்கல, எப்படி வரும்னு தெரியல. இந்த பிக்சரில் ஷோ பண்ணியிருக்கிறத பார்த்தா ரொம்ப அழகாக இருக்குது. அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். அடுத்து வந்துட்டு என்ன ப்ராடக்ட்டுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இது வந்துட்டு இந்த வால் ஹேங்கிங் தான். நம்ம நிறைய மாடல் இருக்குது. பட் எனக்கு வந்துட்டு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு ஃபேமிலியில் 4 மெம்பர்ஸ், ஹஸ்பண்ட், ஒய்ஃப், ஒரு பொண்ணு, ஒரு பையன். ஸோ நம்ம ஃபேமிலியை பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. அதனால் வந்துட்டு இது வாங்கியாச்சு. ஸோ வீட்டுக்கு வெளியில் வந்துட்டு மாட்டியாச்சு. அது மெயினாக வந்துட்டு இந்த வால் ஹேங்கிங் வந்துட்டு என் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் வந்துட்டு பையனாக இருக்கிற பிக்சர் வந்துட்டு என் பையன் இது நான், இந்த பொண்ணு பிக்சர் வந்துட்டு இது நானுன்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு அவங்க பொண்ணு வந்து படித்து காமிச்சாங்க பையன்கிட்ட. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோட ப்ரைஸ் வந்துட்டு 105. ப்ரைஸுக்கு ஏற்ற ப்ராடக்ட் தான். எல்லாமே வந்துட்டு நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது வந்துட்டு இது நம்ம கேக் டெக்கரேஷன். இப்போ ஹோம்மேடு கேக்லாம் செய்கிறோம்ல, ஸோ நம்ம கேக் டெக்கரேஷனுக்கும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வால் டெக்கருக்கும் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த பர்த்டே பார்ட்டி, வீட்டில் ஏதாச்சும் நம்ம ஃபங்க்ஷன்ஸ்லாம் ரெடி பண்ணும்போது வால் வந்துட்டு அந்த பட்டர்ஃப்ளைஸ்லாம் வந்து வைப்போம்ல, ஸோ அது வந்துட்டு நிறைய மாடல் வந்து இருந்துச்சு. எனக்கு இந்த மாடல் வந்து பிடிச்சிருந்துச்சு. இது வந்து 12 பீஸ் வந்து இருந்துச்சு. கொஞ்சம் பெருசு, சின்னதுன்னு சொல்லிட்டு ஷேப்ஸ் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. மெயினாக இது வந்துட்டு இந்த பர்த்டே கேக்கெல்லாம், நம்ம ஆனிவர்சரி கேக்கெல்லாம் கட் பண்ணுவோம்ல, அந்த கேக் டெக்கரேஷனுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து 94 ருபீஸ். 12 பீஸ் வந்து இருந்துச்சு. இதில் குட்டி குட்டி ஹோல்ஸ் வந்து இருந்துச்சு. நம்ம ஃபோல்ட் பண்ணுறோம்ல, அந்த இடத்துல வந்துட்டு ஃபோல்டிங்க்கு வந்துட்டு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். ஸோ இது வந்து டேமேஜ் எதுவும் ஆகாது. ஓவரால் வந்துட்டு இந்த பட்டர்ஃப்ளைஸ் வந்துட்டு ரொம்ப அழகாக கோல்டன் கலரில் இருந்துச்சு. மொத்தம் வந்து 2 கலர், ஒன்று வந்து கோல்டன் கலர், இன்னொன்று வந்துட்டு சில்வர் கலர். சில்வர் கலரை விட கோல்டன் கலர் வந்துட்டு நம்ம டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணும்போது அந்த லைட் செட்டிங்க்கெல்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு கோல்டன் கலர் வந்து வாங்கியாச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வந்துட்டு இந்த பட்டர்ஃப்ளைஸ் தான். என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன ப்ராடக்ட்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
இது வந்துட்டு வாட்டர் ப்ரூஃப் வால் ஹூக் தான். ஸோ இது வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட அந்த உள்ளே இருக்கிற அந்த டேப் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ வால்லலாம் நம்ம இப்போ இந்த ஹோல்ஸ்லாம் போட முடியாத இடத்துல இப்போ நம்ம ரெண்ட்டுக்கெல்லாம் வீட்டில் இருக்கிறோம், அங்கெல்லாம் வந்துட்டு ஹோல்ஸ்லாம் வந்து போட முடியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறப்ப இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மொத்தம் வந்துட்டு குவான்டிட்டி நம்பர் வந்து 10. இது வந்துட்டு உண்மையாலுமே வந்துட்டு நல்லா வெயிட் வந்துட்டு ஹோல்ட் பண்ணி வைக்கிது. ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது ரொம்ப க்யூட்டாக குட்டியாக அழகாக இருந்தது. இது வந்து எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த கீ ஹோல்டிங்லாம் வந்து நம்ம கீ ஹோல்டர் வந்துட்டு நிறையா மாடல் இருக்குது. பட் எனக்கு இது பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிடுச்சு. பிளாக் கலர் வந்துட்டு ரொம்ப கிளாஸியாக அழகாக இருக்கும். அதே மாதிரி குட்டி மானோட தலை மட்டும் பிளாக் கலரில் வந்துட்டு ரொம்ப அழகாக இருந்தது. இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு என் பிள்ளைங்க நானும் நீனுன்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி பிடுங்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா பார்த்தோன்னே ரொம்ப அழகாக இருந்தது. இதிலே வந்துட்டு வால் ஸ்டிக்கும் வந்து கொடுத்துட்டாங்க. இது வந்து எப்படின்னா அந்த ஹோல்ஸில் வந்துட்டு ஹேங் பண்ணுற மாதிரி எல்லாத்தையுமே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வாலில் ஸ்டிக் பண்ணிவிட்டு நல்லா வெயிட் வந்துட்டு ஹோல்ட் பண்ணுது. நல்லா இருக்குது. உண்மையாலுமே இந்த ப்ரைஸ்க்கு ஒர்த்தான ப்ராடக்ட். ஓகே, ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி ரிவ்யூ கொடுத்துட்டேன். இதுக்கு மேலே எனக்கு தெரியல. ஸோ ஓகே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல், பாய்.